இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு நாள் அந்த வீடியோ மூலமாக காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், மிகுந்த பெருமைப்படுகிறேன். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். சங்கீதம் 20:4. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உன் ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. பாருங்கள், ஆண்டவர் எவ்வளோ அருமையான வார்த்தை உங்களுக்கு சொல்கிறார் பாரு. அவர் உங்கள் மன விருப்பத்தின்படி தந்தருளி. உங்களுடைய மன விருப்பம், எல்லோருக்கும் ஒரு விருப்பம் கூட ஒரு வாஞ்சி இருக்குதுங்க. அதையெல்லாம் ஆண்டவர் இந்த நாளில் செய்ய போகிறேன்னு சொல்கிறார். நான் எத்தனையோ காலம் ஆயிடுச்சு, எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு, சபைக்கு போகிறேன், ஜெபிக்கிறேன், வேலை செய்கிறேன், என் மன விருப்பத்தில் என் மனசில் எதுவும் ஒரு காரியத்தை நிறைவேற்றவே முடியலையே, ஆண்டவருக்கு என்ன கண் இல்லையா, மூக்கு இல்லையா, புலம்பின்னு இருக்கிறவங்க அநேக பேர் சகோதரிகள் இருக்கிறாங்க, சகோதரர்கள் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாருன்னா, உன் மன விருப்பத்தபடி தந்தருளி அப்படின்றார். அப்படின்னா எப்போ தருவார்னு சொன்னால், உன் மன விருப்பத்தபடி தந்தருளி உன் ஆலோசனைகளை நிறைவேற்றுவாராக. நம்ம ஆலோசனை பண்ணி ஒரு விருப்பத்தை வச்சுருப்போம், அதை நிறைவேற்றபடி சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், உன் விருப்பத்தை நிறைவேற்றுன்னு சொன்னால், என் மகனே, என் மகளே, என் விருப்பத்தின்படி நீ சார்ந்து வா. உன் விருப்பம் என்னன்னு எனக்கு தெரியும். என்ன சோர்ந்து நிலைமையில் உட்காந்துருக்கிற, உன் மன விருப்பத்தில் எனக்கு தெரியும்பா. உன் ஆலோசனை என்ன பண்ணியிருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் என்ன பண்ண, அது எல்லாத்தையும் நிறைவேற்ற போகிறேன். என்ன பண்ண சார், உன் மன விருப்பத்தை என் மேல் வைத்துகின்றார். என் விருப்பமாக நினை மாற்றிக்கொள். அதான் சொல்கிறாரு. அந்த வசனத்தை நல்லா கூர்ந்து கவனிங்களேன். அவர் உமது மன விருப்பத்தின்படி தந்தருளி. அப்படி மன விருப்பத்தை உனக்கு செய்ய வேண்டும் என்றால் அவருடைய மன விருப்பத்தின்படி நீ நடந்து கொள்ள வேண்டும். ஒரு தகப்பன் பாருங்கள், தகப்பன் தன் பிள்ளைக்கு, பிள்ளை தன் தகப்பனுக்கு எப்படி நடக்க வேண்டும்னு எத்தனையோ வழி இருக்குது. தகப்பன் கூப்பிட்டா உடனடியாக ஓடிடும். ஒரு பிள்ளை வரவே மாட்டான். காரணம் சொன்னால், ஒரு பிள்ளை கீழ்ப்படிவான், ஒரு பிள்ளை கீழ்ப்படிய மாட்டான். அந்த கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு தகப்பன் எப்படி செய்வாருங்க பாருங்க. எதை கேட்டோடனே உடனே வாங்கி கொடுப்பார், எதை கேட்டால் அந்த புள்ள செய்கிறானே அப்படின்னு. அதே போல் தாங்க இயேசு கிறிஸ்து, நான் தகப்பனாகி இயேசு கிறிஸ்து அதான் சொல்கிறார், உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி நான் கொடுக்குறேன்பா. என் மகனே, என் மகளே, உன் ஆலோசனை நான் நிறைவேற்றுறேன். ஆனால் நீ என்னுடைய விருப்பத்தையே என் ஆலோசனை நீ ஒரு நாள் கூட கடைப்பிடிக்கலையேப்பா. ஆலயத்துக்கு போகிற, ஜெபிக்கிற, எல்லாம் பண்ணுற, என்னுடைய வழியில் உன்னால் நடக்க முடியலையே, நான் எப்படிப்பா உன் ஆலோசனை நிறைவேற்றணும்னு ஆண்டவர் உங்களை பார்த்து கேள்வி கேட்குறாருங்க. ஆனால் தருவார். எப்போ தருவோம்னா, அவர் பிரகாரமாக நீ நடக்கணும், அவருடைய ஆலோசனை நீ நிறைவேற்றணும். அதுதான் அந்த வசனம் இன்னும் தெளிவுபடுத்துகிறார் ஆண்டவர். உம்முடைய மன விருப்பத்தை நான் தந்தவர்களே உன் ஆலோசனை நிறைவேற்ற போகிறப்பா. நான் வந்துட்டேன், வசனம் உங்களோட பேசி கொண்டுக்கிறேன். இப்போ என்ன குறைதால சரி பண்ணிக்கிங்கன்றார். யாரால அந்த குறையோடு இருக்கிறீங்க, எனக்கு நடக்கலைன்னு, உன் வாழ்க்கையில் இப்போ நடக்க போகிறது. இந்த வார்த்தை மேலே ஆண்டவர் பேசுகிறார். நீங்கள் உண்மையாக மாற போகிறீங்க, ஆண்டவருக்கு உண்மையாக செவி சாய்க்க போகிறீங்க, ஆண்டவர் வார்த்தையில் வழியில் உண்மையாக நடக்க போகிறீங்க. உன் மன உருவத்தினுடைய அவர் தந்தருளி உன் ஆலோசனை அவர் நிறைவேற்ற போகிறாருங்க. பயப்படாதீங்க. இந்த வசனம் உங்களுக்காக தான். யாரெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறியோ, என்னாலும் நடக்கலை என்று சொல்கிறீங்களோ, நீங்கள் நடக்க போகுது. இந்த வாரத்தில் ஆண்டவர் செய்ய போகிறார், கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். நீங்கள் என்ன பண்ண, இன்னும் ஆண்டவருக்குள்ளே உண்மையாக போகும்போது உங்களுடைய உண்மையால் அறிந்து உன் வழிகள் எல்லாம் அவர்களுக்கு ஆலோசனையால், உன் வழிகளை அவருக்கு செவி சாய்க்கும் போது, அவரையே நினைத்து கொள்ளும் போது உங்களோட ஆலோசனைகளை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். பயப்படாதீங்க. கர்த்தருடைய மன விருப்பப்படி தந்தருளி உன் ஆலோசனை நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன். காட் பிளஸ் யூ. தொடர்ந்து வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் இந்த வீடியோ மட்டும் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா நான் போடுகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு தேவன் மூலிமா ஆஸ்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன். காட் பிளஸ் யூ.